இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் எழுதி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அமேசிங்கான மணி ஏர்னிங் வெப்சைட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு மாதத்துக்கு 1 லட்சத்துக்கு மேலே ரொம்பவே ஈஸியாக சம்பாதிக்கலாம். அதுக்கு இதில் நீங்கள் போடுற எஃபர்ட்டை பொறுத்து 1 லட்சத்துக்கு மேலேயும் நீங்கள் சம்பாதிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப டைமை பொறுத்தது. ஸோ நீங்கள் இதில் உங்களுக்கு பிடிச்ச வேலைகளை உங்களுக்கு என்ன வேலை தெரியுமோ அதை நீங்கள் செய்கிற மூலிமா இதில் ரொம்பவே மணி ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்போம் freelancer.com அந்த வெப்சைட்டை பற்றி. ஸோ அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு பிடிச்ச வேலைகளை எப்படி ஈஸியாக செஞ்சு எக்ஸாம்பிளுக்கு ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறது, பிளாகர் க்ரியேட் பண்ணுறது, ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணுறது, வீடியோ எடிட் பண்ணுறது, இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் செஞ்சு எப்படி ரொம்ப அதிகமாக சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இன்னும் பார்க்காதவங்க டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். ஸோ அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக போயும். அது அதே மாதிரி தான் இந்த வெப்சைட்டும். ஸோ இதில் அதில் அந்த வெப்சைட் மாதிரியே தான் இதில் நீங்கள் லாகின் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதே வெப்சைட் மாதிரி தான் இதுவும். ஸோ இந்த வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா Fiverr.com. ஸோ இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச வேலைகளை ரொம்பவே உங்களுக்கு எந்த வேலை தெரியினாலும் சிம்பிளான வேலையாக இருந்தாலும் அதை நீங்கள் இந்த வெப்சைட்டில் செஞ்சீங்கன்னா போதும். உங்களுக்கான அமௌண்ட் ரொம்பவே நல்ல ஒரு அமௌண்ட்டை நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பற்றி வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் Fiverr.com அப்படின்னு டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணி ஃபஸ்ட்டாக இருக்கிற ரிசல்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு Fiverr.comல ஃபஸ்ட்டாக இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ப்ரௌஸ் பண்ணுற கம்ஃபர்டபுளாக இருக்க டெஸ்க்டாப் மோட சைட்டை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டை ஃபஸ்ட்டாக ஓப்பன் பண்ணது உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும் ஹோம் பேஜ். ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா சைன்இன் ஜாயின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி இந்த வெப்சைட்டை ஜாயின் பண்ணியிருக்கீங்க, லாகின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சைன்இன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சைன்இன் பண்ணிக்கலாம். இல்லை இந்த வெப்சைட்டுக்கு நியூவாக வர்றீங்க அப்படின்னா ஜாயின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்களா அப்படின்னா நீங்கள் இதில் உங்களுடைய இமெயில் ஐடி ப்ரொவைட் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் சைன்இன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு பண்ணிக்கலாம், ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை வச்சும் நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களுடைய கண்டினியூ வித் கூகுள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி கூட சைன்அப் ஆகி உங்களுடைய வெப்சைட் டேரெக்டாக ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆயிரும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது அந்த வெப்சைட்டில் நீங்கள் செஞ்ச மாதிரியே தான். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்கில்ஸை ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டில் நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு என்னென்ன தெரியும் அப்படிங்கிறத பற்றி இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இதோட ஸ்கில்ஸில் போய் நீங்கள் செக்ஷன்லாம் ஆட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் செக்ஷன் இருக்கும். இந்த ப்ரொஃபைல் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிலே ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே மேலே உங்களுடைய நேம் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நீங்கள் உள்ளே வர்றப்போ உங்களோட இமெயில் ஐடி என்ன கொடுத்துருப்பீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக அது எடுத்து வந்துருக்கும். ஸோ நீங்கள் அடுத்து செய்ய வேண்டியது உங்களுக்கு ஸ்கில்ஸ் ஆட் பண்ண வேண்டியதான். ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் மெயினாக ஆட் பண்ண வேண்டியது. இதில் எக்ஸாம்பிளுக்கு நான் யூடியூப் வியூஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஆட் நியூ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்கில் தெரியும் அப்படிங்கிறத அங்கே நீங்கள் சர்ச் பண்ணணுங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு பிளாகர் ஒன்று க்ரியேட் பண்ண தெரியும் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு பிளாகர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா பிளாகர் சம்மந்தப்பட்ட இந்த என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத பற்றி கொடுப்பாங்க. இதில் பிளாகர் டிசைன் பண்ணுறது, பிளாகர் க்ரியேட் பண்ணுறது, பிளாகர் SEO, வெப்சைட் பிளாகர், இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதில் உங்களுக்கு எந்த ஜாப் பிடிக்குமோ அந்த ஜாப்பை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ஸ்கில் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ அடுத்து யூடியூப் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா யூடியூப் இருக்கான உங்களுக்கு என்னென்ன ஜாப்ஸ் தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா யூடியூப் அவுட்ரோ க்ரியேட் பண்ணுறது, யூடியூப் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. தம்ப்நெயில், லோகோ, இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஜாப் தெரியுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனலோட லோகோ உங்களுக்கு க்ரியேட் பண்ண தெரியும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து அது கீழே பார்த்தீங்கன்னா லெவல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லெவல் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது எந்த லெவலில் தெரியும் அப்படிங்கிறது கொடுக்கணும். அது பிகினர் லெவலில் தெரியுமா, இன்டர்மீடியட் லெவலில், நார்மல் லெவலில் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுமா, இல்லை அதில் நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பர்ட்டா அப்படிங்கிறத பற்றி கேட்கும். அதில் நீங்கள் என்னவோ அதை கொடுத்துருங்க. எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது கொடுத்தீங்கன்னா அதை கொடுத்து ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ஸ்கில்ஸ் ஆட் ஆயிரும். ஸோ இந்த ஸ்கில்ஸ் ஆட் பண்ணிட்டு கீழே எஜுகேஷன், குவாலிஃபிகேஷன், சர்டிஃபிகேஷன் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறனா பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணி முடிச்சு தான் உங்களுக்கான ஜாப்பை நீங்கள் ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் மேலே டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா 3 டாட் மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா
உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க மெனுவில். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதிலே பார்த்திங்கன்னா ப்ரௌஸ் கேட்டகரிஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன செக்ஷனில் உங்களுக்கான ஜாப் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் கிராஃபிக் அண்ட் டிசைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா லோகோ டிசைன் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. வெப் டிசைன், மொபைல் ஆப் டிசைன், கேம் டிசைன் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு லோகோ டிசைன் பண்ண தெரியும் அப்படின்னா அந்த ஜாப் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அதில் உங்களுக்கான ஜாப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேட்டகரி வைஸில் நீங்கள் என்ன ஜாப் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் மெயினாக அந்த ஜாப் உங்களுடைய ப்ரொஃபைலில் ஸ்கில்ஸை நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கணும். மற்றபடி இது அந்த freelancer.com வெப்சைட்னோட ரிவ்யூ நீங்கள் நம்ம சேனலுக்கு இருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா போதும். இதில் உங்களுக்கு கண்டிப்பாக தன்னால் புரியும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துக்குங்க. இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணுற மூலிமா ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு அந்த 3 டாட் மெனுவில் பார்த்தீங்கன்னா கீழே ரெஃபர் அண்ட் கெட் அப் டு $100 அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ரெஃபர் பண்ணுற மூலிமா $100 மேலே ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க உங்களுடைய ரெஃபரல் லிங்க். இந்த ரெஃபரல் லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அண்ட் யாராச்சுக்கு உங்கள் ரிலேட்டிவ் யாராவது ஜாயின் பண்ண நினச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் அந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு ஷேர் பண்ணுற மூலிமா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆட் பண்ணுற மூலிமா உங்களுக்கு $100 மேலே ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ரெஃபரல் லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணுற மூலிமா இதில் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கான சொல்யூஷன் சொல்கிறோம். உங்கள் இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லை கிளிக் பண்ணிக்கங்க. இதே போன்ற ஒரு பயனுள்ள தகவலுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.